ஈரானோட யுத்தத்தை பெருசாக கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கப்போ ரஷ்யா உக்ரைனில் ஏகப்பட்ட சம்பவம் சைலண்டாக நடந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் பார்த்தோன்னா உக்ரைன் இந்த யுத்தம் தொடங்கினதுலேருந்து இப்போ வரைக்கும் மிகப்பெரிய அளவு வெற்றிகளை பெற ஆரம்பிச்சிருக்காங்க. என்னடா சொல்கிற, உக்ரைன் ஜெயிச்சிட்டு இருக்கா, அப்போ ரஷ்யா இந்த இடத்துல தோல்வி நோக்கி போயிட்டு இருக்காங்கன்னு பார்த்தோன்னா, ரஷ்யா அவங்களோட அஃபென்சிவை கடந்த ஒரு 10 நாட்களாக எந்த இடத்துலையுமே மேஜராக பண்ணலை. மாறா ஒரு குறிப்பிட்ட சில பகுதிகளில் மட்டும்தான் ரஷ்யா கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. அப்படி ரஷ்யா கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடிய அந்த பகுதிகளை தவிர்த்து மீதம் இருக்கக்கூடிய இடங்கள், பெரும்பான்மையான இடங்களில் உக்ரைன் மெல்ல மெல்ல இழந்த பகுதிகளை பிடிச்சிட்டு வராங்க. இதை சின்ன ஒரு கம்பேரிசன் சொல்லலாம், ரஷ்யா 4-5 மாசமாக கஷ்டப்பட்டு பிடிச்ச இடங்களை வெறும் 3 வாரத்தில், வெறும் 20 நாட்கள் 21 நாட்களில் உக்ரைன் பிடிச்சிருக்காங்க. பேட்டில் ஃபீல்டில் நினைக்க முடியாத அளவுக்கு பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்கள் ஏகப்பட்ட திருப்பு முனைகளோட நடந்துட்டு இருக்கு. அண்ட் கூடவே பார்த்தோன்னா இதில் இன்னொரு ட்விஸ்டும் இருக்குது. ஷேடோ ஃப்ளீட்ஸை காப்பாற்ற, ரஷ்யாவோட டேங்கர் ஃப்ளீட்டை காப்பாற்ற ரஷ்யாவோட கப்பற்படையே களமிறங்கி இருக்கு. முக்கியமான பல டெஸ்ட்ராயர்ஸ் எஸ்கார்ட் பணிகளை தொடங்கியிருக்கு. ஸோ இதை மாதிரி ஏகப்பட்ட செய்திகள் இருக்குது. இது எல்லாத்தையுமே இந்த ஒரு பதிவில் பார்த்துடலாம். ரொம்ப நாள் கழிச்சு ரஷ்யா உக்ரைன் அப்டேட் பார்க்க போகிறோம். கொஞ்சம் முக்கியமான அப்டேட்ஸும் இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் உங்களுக்கு தம்பிக் ஷோன் டிபி ட்ரெண்டிங்ஸ். முதல் செய்தியாக நம்ம இந்த இடத்துல பார்க்க போகிறது என்னன்னா, ஹங்கேரியோட எலெக்ஷன்ஸ் பற்றி தான். ஹங்கேரியில் எலெக்ஷன்ஸ் நடந்து முடிஞ்சிருச்சு. விக்டர் ஆர்பன் அவர்கள் மிகப்பெரிய அளவு தோல்வியை அடைஞ்சிட்டாரு. கடந்த முறை 2010 பவருக்கு வந்ததுக்கு அப்புறமா ஒரு 16 வருஷமா அவரோட கண்ட்ரோல் ஆனது மிகப்பெரிய அளவில் இருந்துச்சு. ஆனால் அவரோட அப்போசிஷன் பார்ட்டியாக இருக்கக்கூடிய டிசா பார்ட்டி, ப்ரோ யூரோப்பியன் யூனியன், அந்த பார்ட்டியோட தலைவர் பீட்டர் மேகர், இவரோட பார்ட்டிக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு தோல்வியை ஹங்கேரியோட விக்டர் ஆர்பன் அவர்கள் பெற்றிருக்காரு. இவரோட தோல்வி ஹங்கேரியில் கொண்டாடப்பட்டு இருக்கு. இதுதான் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். இது ஹங்கேரியில் எந்த அளவுக்கு கொண்டாடப்படுதோ இல்லையோ, உக்ரைனோட அதிபரும் இல்லை உக்ரைன் அரசுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய பல நபர்களும் சரி, இந்த ஆர்பனோட தோல்வியை மிகப்பெரிய அளவு கொண்டாட ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா 90 பில்லியன் யூரோஸ் இதுக்கப்புறம் உக்ரைனுக்கு கிடைக்கிறதுல எந்த விதமான முட்டுக்கட்டையும் ஐரோப்பிய ஒன்றியத்தில் ஏற்படாது. ஸோ வரப்போகிற நாட்களில் உக்ரைன் இன்னும் பலமடைய போகிறாங்க. அவங்களோட டிஃபென்ஸ் அதிகமாக போகுது. ஆல்ரெடி பேட்ரியட் இன்டர்செப்டர்ஸை பொறுத்த வரைக்கும் 5 யூனிட்ஸ்க்கு தேவையான இன்டர்செப்டர்ஸை ஜெர்மனி சில நாட்களுக்கு முன்னாடி கொடுத்துருந்தாங்க. இப்போ 90 பில்லியன் யூரோஸும் ஐரோப்பிய ஒன்றியம் கிட்ட இருந்து உள்ள வந்துருச்சுன்னா உக்ரைன் ரொம்ப பெரிய அளவு ரஷ்யாவுக்கு எதிரான தாக்குதலை தொடங்குவாங்க. வரப்போகிற நாட்களில் மீண்டும் ரஷ்யா உக்ரைன் யுத்தம் லைம் லைட்டுக்கு வரப்போகுது. அப்புறம் என்னப்பா ஆர்பன் தோத்ததுக்கு என்ன காரணம்? முழுக்க முழுக்க ப்ரோ ரஷ்யன் ஸ்டான்ஸ் எடுத்தது மட்டும்தான் காரணமானு கேட்டனா, அதுவும் ஒன் ஆஃப் த ரீசன் தான். ஆக்சுவலாக இன்னைக்கு நேற்று ஆர்பனுக்கு எதிரான அந்த ஒரு மனப்பான்மை இல்லை அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ஆர்பனுக்கு எதிராக செயல்படுறதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நேற்று நடக்கல. எப்போ டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அதிபராக வந்தாரோ அதுக்கு முன்னாடி ப்ரோ ரஷ்யன் ஸ்டாண்ட் எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள பிரச்சனை இருந்துச்சு. ரஷ்யா கிட்டேருந்து வரக்கூடிய கேஸ் அண்ட் க்ரூட் ஆயில் ப்ராப்பராக வர வரைக்கும் ஆர்பனோட ஆட்சியில் எந்த அளவு பிரச்சனையும் அங்கே மக்களுக்கு பெருசாக ஏற்படல. என்னைக்கு உக்ரைன் அந்த பைப் லைனில் கையை வச்சாங்களோ இல்லை என்னைக்கு ரொம்ப, ஏன்னா ஆர்பன் அவர்கள் ட்ரம்ப்புக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர், ப்ரோ அமெரிக்கன் ஸ்டாண்ட் எடுக்க ஆரம்பிச்சாங்களோ அன்னைக்கே அவர்களோட தோல்வி ஆல்மோஸ்ட் நிர்ணயிக்கப்பட்டுச்சு. ஏன்னா ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய நபர்கள், குறிப்பாக இந்த ஹங்கேரி, இந்த பால்டிக் பெல்ட் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் அமெரிக்காவை டிஃபென்ஸ்க்காக மட்டும்தான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே ப்ரோ அமெரிக்கனாக போகிறதும் சரி இல்லை ப்ரோ ரஷ்யனாக போகிறதும் சரி, ஆட்சியாளர்கள் ஐரோப்பிய ஒன்றியத்தை விட்டுட்டு அதை முதன்மைப்படுத்தாமல் இந்த ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒரு சைடு எடுத்தாலும் அங்கே இந்த பொலிட்டிக்கல் மாற்றங்கள் ஏற்படுறது இதுவரைக்கும் வரலாறுகளில் பதிவாயிருக்கு. ஹங்கேரியோட எலெக்ஷனும் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக மாறி இருக்கு. நேட்டோவாக அவங்க நம்பி இருக்கிறது ரஷ்ய எதிர்ப்புக்காக மட்டும்தான். அப்படி ரஷ்யா அவங்க எதிர்க்க வேண்டிய தேவையில்லைன்னா அமெரிக்காவை இந்த ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு நாடுகள் கூட முன்னிலைப்படுத்த மாட்டாங்க, அதை மதிக்கவும் மாட்டாங்க. இப்போதைக்கு ரஷ்யாவோட அக்ரஷன்லேருந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு அமெரிக்காவோட உதவி வேணும், நேட்டோவோட உதவி வேணுன்றதுனால தான் அமெரிக்காவுக்கு அந்த இடத்துல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்பட்டு இருக்கு. அப்படி அதுவும் இல்லாமல் போச்சுன்னா அமெரிக்காவுக்கான அந்த ஒரு ஸ்பேஸ் அந்த இடத்துல கிடைக்கவே கிடைக்காது. ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய நாடுகள்னு சொல்லிட்டு தங்களுக்குள்ளான அந்த முன்னுரிமை மட்டும்தான் கொடுக்கப்படும். ஸோ ஆர்பன் அவர்களோட எலெக்ஷன் தோல்வி மிகப்பெரிய அளவு ஐரோப்பிய ஒன்றிய அரசியலில் எதிரொலிக்க போகுது. ப்ரோ ரஷ்யன் ப்ரோ அமெரிக்கன் ரெண்டுமே இருந்த ஒரு நாட்டோட தலைவர் இப்போதைக்கு அந்த இடத்துல ஆட்சியை இழந்திருக்காரு. இது உக்ரைனுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல செய்தியாக மாறி இருக்கு. இதுக்கு அடுத்தபடியாக வந்திருக்குதுன்னா செவரோமர்ஸ்க், ரஷ்யாவோட ரொம்ப முக்கியமான ஒரு ஃப்ளாக்ஷிப் டெஸ்ட்ராயர். நேற்று வந்த செய்தியை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இன்ஸ்டா மற்றும் ட்விட்டரில் நானும் இது சம்மந்தப்பட்ட சில பதிவுகளை போட்டிருந்தேன். ரஷ்யாவோட ஷேடோ ஃப்ளீட், அவங்களோட ஒரு 190க்கும் அதிகமான கப்பல் பால்டிக் ஃப்ளீட்டில் மட்டுமே ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கதா சொல்கிறாங்க. ரஷ்யா கிட்ட இருந்து சாங்ஷன்டு க்ரூட் ஆயில உலகம் முழுக்க கொண்டு போயிட்டு சேர்க்க வேண்டிய ஷேடோ ஃப்ளீட்டை சார்ந்த கப்பல்கள். இப்போ ரீசெண்டாக பார்த்தோன்னா கூட வெனிசுலாவிலிருந்து வந்த ஒரு கப்பலை அமெரிக்கா போர்ட் பண்ணிட்டாங்க. அதை காப்பாற்றுறதுக்காக ரஷ்யாவோட ஒரு நியூக்ளியர் சப்மரைன் கூட போனதாக செய்திகள் வந்துச்சு. இருந்தாலும் அமெரிக்கா அந்த கப்பலை பிடிச்சிட்டாங்க. இதுக்கு நடுவில் என்ன ஆயிடுச்சுன்னா, இங்கிலீஷ் சேனலில் கிராஸ் பண்ணுறப்போ ரஷ்யாவோட அடுத்த ஒரு முக்கியமான கார்கோ கப்பலை கைப்பற்றதுக்கு சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு முயற்சி நடந்திருக்கு. அதை பற்றி பெருசாக செய்திகள் வெளியில் வரல, ஆனால் அந்த சம்பவம் நடந்தது உண்மை. ஆனால் ரஷ்யா அவங்களோட விமானப்படையும் அவங்களோட கப்பற்படையும் பயன்படுத்தி அதை சேஃபாக எஸ்கார்ட் பண்ணி வெளியில் அனுப்பி வச்சிருக்காங்க. இன்டர்நேஷனல் பார்டர்ஸில் எந்த விதமான பிரச்சனையும் அந்த கப்பலுக்கு ஏற்படுத்தாத மாதிரி ரஷ்யா ஒரு கப்பல் அவங்களோட எல்லைக்குள்ளே கொண்டு
கொண்டு வந்திருக்காங்க, இன்னொரு கப்பலை வெளியில் அனுப்பி வச்சிருக்காங்க. ஸோ ரஷ்யாவுக்கு ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சிருச்சு, நம்மளோட பவர் இந்த இடத்துல யூஸ் பண்ணாத வரைக்கும், நம்மளோட கப்பற்படை யூஸ் பண்ணாத வரைக்கும் நம்மளோட ஷேடோ ஃப்ளீட்டில் இருக்கக்கூடிய கப்பல்களுக்கு என்றைக்கும் சிக்கல் அதிகமாக இருக்குன்னு. ஏன்னா ஆல்ரெடி அமெரிக்கா ஒரு கப்பலை பிடிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் எந்த நாடு எப்போ பிடிப்பாங்க? ஏன்னா உக்ரைனோட ஒரு ட்ரோன் அட்டாக் மெடிட்டேரியன் கடல் பகுதியில் வச்சு ரஷ்யாவோட ஒரு டேங்கர் காலி பண்ணுச்சு. இதெல்லாம் ரஷ்யாவுக்கு வந்து ரொம்ப பெரிய ஒரு லாஸாக மாற ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ரஷ்யாவோட கப்பற்படை அதிகாரப்பூர்வமாக இந்த இடத்துல பயன்படுத்தப்பட ஆரம்பிச்சிருச்சு. இது ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு பாயிண்ட். இதையும் மீறி போர்டிங் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, இல்லை இதையும் மீறி உக்ரைன் ஒரு ட்ரோன் அட்டாக் ட்ரை பண்ணுறாங்கன்னா சிவியர் ரெஸ்பான்ஸ் வந்து ரஷ்யா கிட்ட இருந்து வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் உள்ள களமிறக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த செவரோமஸ்னு சொல்லக்கூடிய டெஸ்ட்ராயர் நியூக்ளியர் கேப்பபிள் மிசைல்ஸை கொண்டு போகக்கூடிய ஒரு அணு ஆயுத தாக்குதலுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு டெஸ்ட்ராயர்னு சொல்லலாம். இந்த அளவுக்கு ரொம்ப சீரியஸாக பால்டிக் கடல் பகுதியில் ரஷ்யா அவங்களோட ரோந்து பணிகளை அதிகப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. டென்மார்க் கடல் பகுதியில் இந்த கப்பல்களோட நடமாட்டம் அதிகமாக இருக்கிறதா சொல்லப்பட்டு இருக்கு. இது எல்லாம் உக்ரைன் வாரோட கனெக்ட் ஆகுது தான். ஏன்னா நான் இன்ட்ரோடக்ஷனில் சொல்லியிருப்பேன், ரஷ்யாவுக்கு வந்து கடந்த சில நாட்களாக மேஜரான வெற்றிகள் எதுவும் கிடைக்கலன்னு சொல்லிட்டு உக்ரைன் உண்மையிலேயே சரியான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஏப்ரல் 13ஆம் தேதி, மார்ச் மாதம் 25ஆம் தேதியிலிருந்து இந்த ஏப்ரல் 13 தேதி வரைக்கும் உக்ரைனுக்கு மிகப்பெரிய அளவு வெற்றிகள் கிடைச்சிருக்கு. 650க்கும் அதிகமான 650 ஸ்கொயர் கிலோமீட்டருக்கும் அதிகமான பகுதிகளை ஜாப்ரோசிஷியா, கர்சன், கார்கிவ் இந்த பகுதிகளில் உக்ரைன் பிடிச்சிருக்காங்க. இது ரொம்ப பெரிய வெற்றியாக பார்க்கப்பட்டு இருக்கு. ஏன்னா இந்த 650 ஸ்கொயர் கிலோமீட்டர்ன்றது உக்ரைன் ரஷ்யா கிட்ட இருந்து பிடிச்சதா சொல்லியிருக்காங்கல்ல, அதை பிடிக்கிறதுக்கு ரஷ்யாவுக்கு ஆல்மோஸ்ட் ஹாஃப் த இயர் 6 மாதத்துக்கு கிட்ட ஆச்சு. இந்த பகுதிகளெலாம் இப்போ பிடிச்சது தான் மிகப்பெரிய அளவு செய்திகளை வெளியிட்டிருக்காங்க. ரஷ்யா சார்பிலேருந்து இதுக்கு எந்த விதமான மறுப்பும் தெரிவிக்கல. அதே நேரத்தில் ISW இன்னும் போர் சம்மந்தப்பட்ட ஆராய்ச்சிகளை நடத்தக்கூடிய பல நிறுவனங்கள், நிறைய அனலிஸ்ட் இதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆன் கிரவுண்டில் இருந்து வரக்கூடிய ஃபுட்டேஜ்லாம் பார்க்குறப்போ உக்ரைன் சொல்லக்கூடிய செய்திகளில் உண்மை இருக்கிறதும் தெரிய வருது. ஆனால் இந்த 650 ஸ்கொயர் கிலோமீட்டர் இல்லை எந்த அளவுக்கு அவங்க பிடிச்சிருக்காங்கன்னு தெரியல. ஆனால் நிலங்களை பிடிக்கிறதுல உக்ரைனுக்கு சமீபத்தில் மிகப்பெரிய வெற்றி கிடைச்சிருக்கு. இது எப்படி பாசிபிள் ஆச்சு? ரஷ்யா ரொம்ப கிரைண்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்ச ஒரு இடத்த எப்படி உக்ரைன் வெறும் இந்த ஒரு 3 வாரத்தில் பிடிச்சாங்கன்ற சந்தேகம் பல நபர்களுக்கு இருந்துட்டு இருக்கு. அதுக்கு உக்ரைனோட முக்கியமான ஒரு டாக்டிக்ஸும், ரஷ்யா எந்த விதமான அஃபென்சிவ் தாக்குதலையும் கடந்த சில வாரங்களாகவே பண்ணலை. இது ரெண்டுமே ரீசனமாக இருக்குது. முதல்ல உக்ரைனோட டாக்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன இன்ஃபான்ட்ரி குரூப்ஸாக பிரித்து ரஷ்யாவோட ஃப்ரண்ட் லைனில் எந்தெந்த இடத்துலாம் லூப் ஹோல் இருக்கோ, இல்லை எந்தெந்த இடத்துல அவங்களோட செக்யூரிட்டி வீக்காக இருக்கோ அந்த பகுதியில் அதிகப்படியான வீரர்களை கொண்டு போய் குவிக்கிறாங்க. இது ஒவ்வொரு தடவையும் அவங்க ஃபார்வர்டில் புஷ் பண்ணுறப்போ இவங்களுக்கு கெயினு கொடுக்குது. ஒரு நைட்டில் 1 ஸ்கொயர் கிலோமீட்டர், 2 ஸ்கொயர் கிலோமீட்டர், சராசரியாக ஒரு வாரத்துக்கு 10லேருந்து 15 ஸ்கொயர் கிலோமீட்டர்னு ஒவ்வொரு இடத்துலையும் ரஷ்யாவோட படைகளை பின்னோக்கி தள்ள ட்ரை பண்ணுறாங்க. அதில் அவங்களுக்கு வெற்றியும் கிடைச்சது. இப்போ இவங்க பிடிச்சதில் பெரும்பான்மையான பகுதிகள் என்னன்னு பார்த்தோன்னா, ஜாப்ரோசிஷியா, இந்த நிப்ரோ நதிக்கரை இருக்குல்ல, நதிக்கரைக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய பகுதிகள் ஆல்ரெடி ரஷ்யா பிடிச்சிட்டாங்க. இப்போ புதுசாக அவங்க லான்ச் பண்ண அஃபென்சிவ்ல நதிக்கரைக்கு இந்த பக்கம், நதியோட மேற்கு கரை பக்கம் இருக்கக்கூடிய பகுதிகளை பிடிச்சாங்க. இதையெல்லாம் இப்போ உக்ரைன் ரீகேப்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆத்தோட மறுக்கரை வரைக்கும் திரும்ப உக்ரைன் வந்துட்டு இருக்காங்க. பேரலா ரஷ்யாவை பார்த்தோன்னா ஜாப்ரோசிஷியா, கார்கிவ் இந்த 2 பகுதிகளை தவிர்த்து மீதம் இருக்கக்கூடிய எந்த ஒரு ஜோன்லையும் பெரிய ஒரு தாக்குதலை நடத்தலை. கடந்த 2 வாரமாக இதே நிலைமை தான் நிலவிட்டு இருக்கு. ரஷ்யா எந்த ஒரு இடத்துலையுமே மிகப்பெரிய அளவு தாக்குதலை நடத்தலை. அங்கங்கே சின்ன சின்ன ட்ரோன் அட்டாக், மிசைல் அட்டாக் எல்லாமே கடந்த ஒரு 10 நாட்களோட டேட்டா எடுத்து பார்க்குறப்போ ரொம்ப குறைஞ்சிருச்சு. கடந்த 10 நாட்களில் வெறும் 45 மிசைல்ஸ் மட்டும்தான் ரஷ்யானால ஒட்டுமொத்தமாக ஃபயர் பண்ணப்பட்டிருக்கு. 10 நாளில் 45 மிசைல்ன்றது ரொம்ப ரொம்ப கம்மி. அதுவும் இதே டைம் பீரியடில் வெறும் 600 ட்ரோன்களை தான் ரஷ்யா லான்ச் பண்ணியிருக்காங்க. சிங்கிள் டேல 400லேருந்து 500 ட்ரோன்ஸ் வரைக்கும் ரஷ்யா லான்ச் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்பர்ஸ்லேயும் இந்த இடத்துல சேஞ்சஸ் தெரியுது. 10வது குறைக்கு இப்போ ஈஸ்டர் சீஸ் ஃபயர்னு சொல்லிட்டு ஒரு 3-4 நாட்களுக்கு தேவையான ஒரு சீஸ் ஃபயர் அனௌன்ஸ் பண்ணப்பட்டுச்சு. 2 சைடும் அதை ஒத்துக்கிட்டாங்க. இன்னைக்கு நைட் அந்த சீஸ் ஃபயர் முடிய வேண்டியது. ஆனால் அதுக்குள்ள வயலேஷன் நடத்தப்பட்டு இந்த சீஸ் ஃபயர் வந்து பிரேக் ஆயிடுச்சுன்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. உக்ரைன் சார்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 7000 சீஸ் ஃபயர் வயலேஷன்ஸ், ஷூட்டிங்ல இருந்து, ஆர்ட்லரி ஷெல்லிங்ல இருந்து, ட்ரோன் அட்டாக், மிசைல் அட்டாக்னு சொல்லிட்டு 7000க்கும் அதிகமான வயலேஷன்ஸை ரஷ்யா பண்ணதாக சொல்லியிருக்காங்க. பதிலுக்கு ரஷ்யா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உக்ரைன் வந்து 2500க்கும் அதிகமான வயலேஷன்ஸை பண்ணிட்டதா சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி மாறி மாறி ஒருத்தர் குற்றம் சாட்டிட்டு இருக்காங்க. ரஷ்யா எதுவும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களா, இல்லை மிகப்பெரிய அளவு உக்ரைன் வந்து ரீக்ரூப் ஆகிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களா என்னன்னு தெரியல. உக்ரைனோட பெர்ஃபார்மன்ஸ் கடந்த ஒரு 3 வாரமாக அவங்க செஞ்சுட்டு இருக்கக்கூடிய அந்த போர் முறைகள், இல்லை பேட்டில் ஃபீல்டில் கிடைக்கக்கூடிய சக்ஸஸ் எல்லாமே ரஷ்யாவோட கொஞ்சம் அதிகமாகவே இருந்துட்டு இருக்கு. ஆனால் ரஷ்யாவோட அமைதிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள் என்னன்னு சொல்லிட்டு தெரியல. பர்மனெண்ட்டாக ஒரு சீஸ் ஃபயர் வரதுக்காக இந்த இடத்துல அமெரிக்காவோட ப்ரெஷர் எதுவும் இந்த இடத்துல இருக்கா, இல்லை ரொம்ப பெரிய ஒரு தாக்குதலுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்காங்களான்னு. ஆனால் இப்போ வரக்கூடிய நிலைமையை பொறுத்த வரைக்கும் உக்ரைன் நிலங்களில் பிடிக்கிறதுல, திரும்ப ரஷ்யா கிட்ட இருந்து பிடிக்கிறதுல கொஞ்சம் கொஞ்சமாக வேகமாக முன்னேறிட்டு இருக்காங்க. 650 கிலோமீட்டர்ன்றது மேபி எக்ஸகரேட் பண்ணி சொல்கிறதா தெரிஞ்சாலும் அவங்களுக்கு கிரவுண்ட்ஸில் கெயின்ஸ் கிடச்சிட்டு இருக்கு. இதுதான் உண்மை. அண்டு ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்மஸை பற்றின சில முக்கியமான அப்டேட்ஸ் கிடச்சிருக்கு. UK, ஆஸ்திரேலியா இந்த 2 நாடுகளுமே வந்து அமெரிக்காவோட பிளான்ல இருந்து எங்களுக்கு இதுக்கும் சம்மந்தம் கிடையாது, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்மஸை அமெரிக்கா பிளாக் பண்ணுறது முழுக்க அவங்களோட முடிவு, இதில் நாங்கள் வந்து எங்களை இன்வால்வ் பண்ணிக்க தயாரில்லைன்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே வெளியில் போயிட்டாங்க. அதேமாரி நாட்டோவில் இருக்கக்கூடிய முக்கியமான நாடுகளும் ட்ரம்ப் அவர்களோட ரெக்வஸ்ட்டை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க.
இவர் ட்ரம்ப் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நேட்டோ எல்லாருமே சேர்ந்து நேட்டோட பிளாக்கேடாக இது இருக்கணும், அப்போ தான் வந்து இது ரொம்ப பெரிய அளவில் சக்ஸஸ் ஆகிடும்னு சொல்லிட்டு நேட்டோக்கு ஒரு இன்வைட்டை கொடுத்துருந்தாரு. ஆனால் யாருமே அதை அக்செப்ட் பண்ணலை, யாரும் இப்போதைக்கு வரதுக்கு தயாராக இல்லை. அமெரிக்கா கொஞ்சம் கொஞ்சமாக தனித்து விடப்பட்டு இருக்காங்க. ஒன்று, இந்த கார்கோ மூமெண்ட்ஸ்லாம் பார்க்குறப்போ ட்ரம்ப் அவர்களுக்கு இருக்கிறது ரெண்டு ஆப்ஷன் தான். ஒன்று, ஈரானோட கம்ப்ளீட் நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸை டெஸ்ட்ராய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு சீஸ்ஃபயர், பெர்மனண்டான சீஸ்ஃபயர் கொண்டு வந்து தன்னை வெற்றியாளராக அனௌன்ஸ் பண்ணுறது. அப்படி இல்லையா, இது வரைக்கும் பார்த்த ஸ்ட்ரைக்கை விட வெர்ஷன் 2.0 கம்ப்ளீட் டிஸ்ட்ரக்ஷனை ஈரான்குள்ளே கொண்டு வருது. இது ரெண்டு மட்டும் தான் ஆப்ஷன், நத்திங் இன் பிட்வீன். அந்த அளவுக்கு கார்கோ மூமெண்ட்ஸ் இருந்துகிட்ருக்கு. நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், பல டேங்கர் விமானங்களும் பல கார்கோ விமானங்களும் வந்து இந்த இடத்துல தரையிறங்கிட்டு இருக்குன்னு. அப்படியே டபுள் த நம்பர்ஸாக இப்போ மாறி இருக்கு. ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் 2லேருந்து 3 கார்கோ விமானங்கள் மிடில் ஈஸ்டில் மற்றும் பெர்ஷியன் கல்ஃப் பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளில் வந்து அமெரிக்காவோட விமானங்கள் இறங்கிட்டு இருக்கு. இது எதுவுமே நல்ல ஒரு சைன் கிடையாது இந்த ஈரான் யுத்தம் முடியறதுக்கு. ஸோ ட்ரம்ப் அவர்கள் ரொம்ப பெரிய ஒரு தாக்குதலை நடத்துறதுக்கு ஈரானுக்கு எதிராக அவரோட அத்தனை காய்களையும் நகர்த்திட்டு இருக்காரு. இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்னோட மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஆர்பன் அவர்கள் தோத்துட்டாரு. இது உக்ரைனுக்கு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ். நிலத்தில் உக்ரைனுக்கு மிகப்பெரிய வெற்றி கிடச்சிட்டு இருக்கு. ரஷ்யா பேட்ரோல் பண்ணுறதுக்கு அவங்களோட நியூக்ளியர் கேப்பபிள் டெஸ்ட்ராயரை உள்ள அனுப்புகிறாங்க. இது எதுவுமே வந்து ஜஸ்ட் கேஷுவலாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லை, எதிர்ச்சியாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லை, எல்லாமே ஒன்றோட ஒன்று தொடர்புடையது தான். ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்னோட மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அந்த டெஸ்ட்ராயரையும் தாண்டி ஏதாச்சும் ஒரு நாடு ரஷ்யாவோட டேங்கர் கைப்பற்ற ட்ரை பண்ணுவாங்களா, இல்லை அதுக்கான உங்களோட பதில் என்னதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அடுத்த விஷயம் இப்போ அதிலிருந்து விடுபடுது உங்களா இருக்கு.